லிசன். இப்போ 4TGate ஃபயர்வாலோட லேப் 2 பண்ண போறோம். ஏற்கனவே லேப் 1 ரியல் டிவைஸ்ல முடிச்சிட்டீங்க. இப்போ 4TGate லேப் 2. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற பாக்ஸ் வந்து 4TGate 100E யூஸ் பண்ணுவோம். கான்செப்ட் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். இந்த டேட்டா சென்டரை வெளியே தரப்போம். ஓகே, வெளியே இருக்க பப்ளிக்கு டேட்டா சென்டரை தரப்போம். அப்போ நம்ம லேப் செட்டப் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஐஎஸ்பி லிங்க் வாங்கியிருக்கோம். என்ன ஐஎஸ்பி? ஆப்பிள் வாங்கியிருக்கோம். அப்போ அவங்க வேன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க ஒரு சின்ன ரவுட்டர் வச்சுட்டாங்க. அதை நம்ம பிரிட்ஜ் மோட்ல போட்டோம். இதுல இருந்து கேபிள் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா 4TGate வேன் போர்ட் 1ல கனெக்ட் பண்ணிருக்கு. வேன் 1ல. தென் ஐஎஸ்பியோட காசு கொடுத்து வேற என்ன வாங்கி வச்சிருக்கோம்? ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி வாங்கியிருக்கோம். அப்ப இங்க நீங்க நம்ம ஐஎஸ்பி கொடுத்த ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி நீங்க அசைன் பண்ணணும். எந்த போர்ட்ல? வேன் போர்ட் 1ல. போர்ட் 2ல நான் என்ன கனெக்ட் பண்ணிருக்கேன்னா டேட்டா சென்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன். போர்ட் 2ல போயிட்டு ஒரு சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கு. சுவிட்ச்ல இருந்து டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்ல 5 சர்வர் இருக்கு. அதுதான் அந்த ஸ்கிரீன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. 5 லினக்ஸ் சர்வர். இப்போ கதை என்னன்னா, வேன் போர்ட்ல ஐஎஸ்பி கொடுத்த பப்ளிக் ஐபி அசைன் பண்ணணும். போர்ட் 2ல ஒரு பிரைவேட் ஐபி அசைன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க ரவுட்டிங் பண்ணுங்க. டிஃபால்ட் பேசிங் டு ஐஎஸ்பி போட்டுட்டு அதுக்கடுத்த கதை என்னன்னா, அஜெண்டாவே என்னன்னா, ஒரே ஒரு பப்ளிக் ஐபி தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த ஒரு பப்ளிக் ஐபியை வச்சு 5 சர்வர் வெளியே தரும். சிசிஎன்ஏ கான்செப்ட்ல என்ன பண்ணுவோம்னா, சிசிஎன்ஏ படிச்சவங்களுக்கு 5 சர்வர் வெளியே தருறதுக்கு 5 பப்ளிக் ஐபி வாங்கணும்னு பசங்க வாங்கினாங்க, முடிச்சுட்டாங்க. பட் ஃபயர்வால் படிச்சிருக்கீங்கன்னா அடுத்த லெவல் நமக்கு தெரியணும். இப்போ 5 சர்வர் வெளியே தரும். பட் இந்த ப்ராக்டிகல் நாங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் சர்வர் 1 வெளியே தரும். சர்வர் 1 வந்து லினக்ஸை வெளியே இருந்து எடுக்க போறாங்க. எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி? SSH போர்ட் நம்பர் என்ன? 22. அப்போ நீங்க அதுக்கு பாலிசி போடணும். அவுட் டு இன் பாலிசி. வெளிய இருந்து யாருன்னா ஏன் பப்ளிக் ஐபிய போர்ட் நம்பர் 22ல யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் சர்வர். அதை கொடுத்து ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் வெளியே அவுட் பார்க்கணும். இதை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா கால் பண்ணுங்க. யாருன்னா புட்டி இன்ஸ்டால் பண்ணி, இந்த வேர்ல்டுல எவன் வேணா இருக்கும்ல, யாருக்குன்னா கால் பண்ணி புட்டி இன்ஸ்டால் பண்ணி எடுக்க சொல்லுங்க, எடுக்க வரும். ஏன்னா இது ரியல் லேப், உங்களுக்காக ரியலா காசு கொடுத்து வாங்கிடும். ஃபர்ஸ்ட் சர்வர் வெளியே கொடுங்க. கொடுத்தாச்சா, அதுக்கு அடுத்த 2 சர்வரும் லினக்ஸ். திருப்பி லினக்ஸ் சர்வர் வெளியே கொடுக்கணும். ஆனா கொடுக்க முடியாது. ஏன்னா சேம் போர்ட். அவரும் SSH எடுப்பாங்க. போர்ட் நம்பர் 22 தான். அப்பதான் யார் உள்ள வருவாரு? கஸ்டமைஸ்டு போர்ட் ஃபார்வர்டிங். அப்போ செகண்ட் சர்வருக்கு 212 கேட்டு வந்தா, தேர்ட் சர்வருக்கு 213 கேட்டு வந்தா போட்டுட்டு விஜயோ யாரையோ அவங்க மொபைல்ல இருந்து போட சொல்லுங்க. கரெக்டான டேட்டா சென்டர். அப்படி கரெக்ட் ஆயிட்டு அப்புறமா அதுக்கு அடுத்தது 2 வேற ஒரு சர்வரை வச்சு நீங்க போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி உள்ள அனுப்புறதா அனுப்பலாம். இல்ல ஒன்னு வெப் சர்வர் போட்டு வெளியே வரலாம். அப்போ ரியல் லேப் இது. என்னன்னா, நீங்க இப்போ கான்ஃபிகரேஷன் ஒழுங்கா பண்ணீங்கன்னா இந்த வேர்ல்டுல இருக்கவங்க யாரு வேணாலும் இதை அக்சஸ் பண்ண முடியும். ஐ திங்க் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஓகே, என்னோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியல. நாங்க விஎம்லேயே முடிச்சிட்டோம். உங்களுக்கு ரியல் இன்டர்நெட், ரியல் சர்வர்ஸ், ரியல் ஸ்விட்சஸ், ரியல் 4TGate எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா இதுலதான் ஒர்க் பண்ண போறீங்க. விஎம்லயும் ஒர்க் பண்ண போறது லேபுக்குள்ளேயே. கம்பெனிக்கு போனீங்கன்னா இப்படிதான் ரியலா இருக்கும். என்ன டேட்டா சென்டர் விஎம்ல ரன் ஆயிருக்கு. அப்போ ரியல் டைம்ல போனீங்கன்னா டேட்டா சென்டர் ESXல ரன் ஆகும், விஎம்ஆ இருக்கும். ஓகேவா? அப்போ இதை ஒழுங்கா கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க. பக்காவான ரியல் அவுட்புட்டை எடுத்து காட்டணும். இதுல எந்த இஷ்யூ வந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன். பட் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா?